என்னோட சேனலை பார்க்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இந்த காணொலியில என்னோட ஊடக கனவுக்கு கிடைச்ச நல்லூரான் சந்நிதியில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டால செய்தி வாசித்தல் பிரிவுக்கு போட்டி நடைபெற்று அதுல ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படியாக நானும் இந்த முறை சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்துல செய்தி வாசித்தல் பிரிவுக்கு போயிருந்தேன். என்னவோ தெரியல, அது நல்லூராண்டு அனுகிரகம் தான் சொல்ல வேண்டும். நானும் இந்த செய்தி வாசித்தல் பிரிவுல செலக்ட் ஆகி எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சிருந்துச்சு. அந்த கிஃப்டை உங்களுக்கு இதுல நான் பரிமாறிக்கொள்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு வருஷமும் நடைபெறதுல நான் பல நாள் இயக்கங்களோட இருந்திருக்கேன். ஒரு நாளாச்சும் போய் நம்ம பங்கேற்ற மாட்டோமாண்டு இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் பங்கேற்று என்னுடைய திறமையை அங்க காட்டியிருக்கிறேன். சோ இந்த ஒரு காணொலி என்னோட சொந்தங்கள் எல்லாருக்கும் பரிமாறிக்கொள்ளணும் என்றதுக்காக அந்த 8 மணி பிரதான செய்தியில என்ன பற்றி சொன்னாங்கன்றதையும் எனக்கு கிடைச்ச கிஃப்டையும் காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைய திரைப்பரட்சியில் தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சஜிசாந்துக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் 325 மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்டியது. சுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று காலை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த பெரும் திரளான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சஜிசாந்த் 3 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையாவார். சிறு வயதிலிருந்து அறிவிப்பில் பிறப்பிறப்பு கொண்டிருந்த சஜித்காந்த் பாடசாலை மட்ட அறிவிப்பு போட்டிகளில் மாகாண மட்டத்தில் பங்கு பற்றி வெற்றியும் பெற்றுள்ளார். கோட்டை கல்லாறு மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் கல்வி கற்ற சஜித்காந்த் யாழ்ப்பாணம் பல்கலைக்கல்லூரிக்கு தெரிவாகி தற்போது அழகு சாதன வியல்சார் கற்கைகள் துறையில் தனது உயர் படிப்பை தொடர்ந்து வருகின்றார். தனது மகன் திரைப்பரட்சியில் தெரிவாகியமை தொடர்பில் ஸ்ரீதரன் சஜிஸ்காந்தின் தாயார் ஸ்ரீதரன் சிவா ஈஸ்வரி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சக்தி டிவியூடாக அவர் செய்தி வாசிக்கிற போட்டி ஒன்று கலந்து கொண்டிருக்கார். அதில் எடுபட்டதாக சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்த நாங்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இது அவர பயணம் மீண்டும் தொடர வேணுமென்று சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். இதை அமைச்சு கொடுத்த சக்தி டிவிக்கு நாங்கள் இன்னும் நன்றியை தெரிவித்தோம். இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. ஏனென்று சொன்னா ஊடக கனவோட சுமந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு விலை மதிப்பானதுன்னு.